ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் சீனியர் டைப்ரைட்டிங்கில் செகண்ட் பேப்பர் லெட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதில் ஆல்ரெடி நம்ம அஃபிஷியல் லெட்டர் மாடல் 1 வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லெட்டர் மாடல் 2 வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே ரொம்ப ஈஸி தான். கால்குலேஷன் பார்த்தா இதுக்கும் ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்லைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது செகண்ட் மாடல், சரிங்களா? ஃபஸ்ட்டு மாடலில் நமக்கு ஒரு 3 ஹெட்லைன் வந்திருக்கும். ஒவ்வொரு ஹெட்லைனுக்கும் நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். இது அஃபிஷியல் லெட்டரில் செகண்ட் மாடல். ஸோ இதில் ஒரே ஒரு ஹெட்லைன் தான் நம்மளுக்கு வரும், சரிங்களா? இங்கேயே டோட்டல் ஸ்பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மாடல் கொஷின் தான் பார்க்குறோம். ஸோ இந்த மாடலில் மட்டும்தான் நம்மளுக்கு எத்தனை ஸ்பேஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. கொஷினில் நம்மளாக தான் கேல்குலேட் பண்ணிக்கணும், சரிங்களா? இங்கே வந்து 42 ஸ்பேஸ் இருக்குது. சென்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா டிவைட் பண்ணிப்போம் 2ஆல், சரிங்களா? டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 21 கிடைக்கும். 21 வந்துட்டு நம்மளுடைய சென்டர் வேல்யூவில் மைனஸ் பண்ணிக்கணும். சென்டர் வேல்யூ நான் வந்து எப்போவுமே 20லேருந்து 80 டிகிரி தான் எடுத்துப்பேன். ஸோ உங்களோட மிஷினில் நீங்கள் என்ன டிகிரி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் சென்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். சென்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 20லேருந்து 80 வரைக்கும் நம்ம டிகிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும்? 20லேருந்து 80 வரைக்கும் நம்மளுக்கு வந்து 60 ஸ்பேஸ் கிடைக்கும், சரிங்களா? இப்போ இந்த 60 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 30 கிடைக்கும். இந்த 30 நம்மளுடைய மார்ஜின், நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுவோன்னா 20வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட மார்ஜின் 20 இதில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு 50 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய சென்டர் வேல்யூ. நீங்கள் 10 to 70 எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுடைய சென்டர் வேல்யூ இதில் ஒரு 10 மைனஸ் பண்ணிக்கோங்க, 40. 30 to 90 எடுத்துக்கிறீங்கன்னா உங்களோட சென்டர் வேல்யூ இதில் ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 60 கிடைக்கும். அப்போது 20லேருந்து 80க்கு நமக்கு 50 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் மாடலில் பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைனை சென்டர் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறோம். 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஃப்ரம்மை வந்து நம்ம எப்போதுமே மார்ஜின்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? நம்மளுடைய மார்ஜின் 20. ஸோ 20வது டிகிரிலேயே நம்ம ஃப்ரம்மை டைப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு நேராகவே நம்மளுடைய சென்டர் வேல்யூ என்னன்னு சொல்லியிருந்தேன், 50 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ 50ல் வந்துட்டு இந்த இங்கே ஒரு சிம்பிள் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இது என்னென்னா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ், அதாவது பேக் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும், சரிங்களா? நான் காட்டுறேன், ஆன்சர் ஷீட்டு காட்டுறேன். இப்போதைக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஃப்ரம் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரம் வந்து நம்ம 20லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஃப்ரம்முக்கு அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ ஃப்ரம்முக்கு உள்ளே ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாடலில் 5 ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். இது வந்து செகண்ட் மாடல், சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்து வர்றது செகண்ட் மாடல். ஸோ இதில் ஃப்ரம்முக்கு உள்ளே டைப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்பேஸ் தான் கொடுப்போம். அப்போ 20ஓட 2 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 22வது டிகிரியில் நம்ம ஃப்ரம்மை உள்ளே அடிக்கிறோம் பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணணும். 2க்கும் அதே தான். பாருங்கள், இதை வந்து நம்ம 50ல் பிரிச்சுக்கிறோம், சென்டர் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த சிம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 50வது டிகிரியில் அடிப்போம். அப்போது இந்த 50ல் 2 மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 48. அப்போ இந்த ஃப்ரம்மை உள்ளே அடிக்கிற இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா 48வது டிகிரி வரைக்கும் தான் நம்ம அடிக்கணும். 48 தாண்டி போகக்கூடாது. 48க்கு மேலே வந்துச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி கீழே மடக்கி அடிக்கணும். மடக்கி அடிக்கும்போது 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இப்போது 2ல் பாருங்கள், 50ல் இந்த சிம்பிள் கொடுக்குறோம். இதோட 2 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 52. ஸோ 52வது டிகிரியில் தான் நம்ம 2வையே டைப் பண்ணணும். எதுக்காக இந்த 2 ஸ்பேஸ் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நம்ம 48 வரைக்கும் இங்கே டைப் பண்ணிடுறோம். அப்போது 49 வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். 49 ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு 50ல் நம்ம இந்த சிம்பிள் அடிப்போம். பாருங்கள், இந்த சிம்பிள் டைப் பண்ணுவோம்.
அப்போது 51ல் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 52ல் நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா? அதாவது இந்த சிம்பிளுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் இருக்கணுன்றது தான் இதுக்கான ரீசன். ஓகேங்களா? இப்போது 2வை வந்து நம்ம 52வது டிகிரியில் அடிக்கிறோம். இப்போ இந்த 52ஓட 2 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 54. அதாவது 2க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு 54லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ நம்ம இங்கே வந்து 20ல் ஃப்ரம் டைப் பண்ணோம் இல்லையா, அதோட ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு தான் உள்ளே வந்துட்டு நம்ம ஃப்ரம் டைப் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கே 2 ஸ்பேஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ 52ஓட 2 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 54. அப்போது 54வது டிகிரியில் தான் 2 உள்ளே அடிக்கிறோம். பார்த்திங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணணும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் எண்டு என்னென்னா 20லேருந்து 80 வரைக்கும் எடுத்துக்கிறோன்னா நம்ம 80வது டிகிரி வரைக்கும் அடிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரம் டைப் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ரம் டைப் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுப்போம். 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த உள்ளே அடிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு கூட நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா மிஷினில், ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரம் கிட்டே வந்துடணும். அதாவது ஒரு லைனுக்கு 2 டைம் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஒரு லைன் ஸ்பேஸ்னால் 2 டைம் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். லெட்டருக்கு நம்ம 1 லைன் ஸ்பேஸில் தான் வச்சுப்போம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம எங்கே அடிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை 600 084 ஃபுல் ஸ்டாப் இதில் டைப் பண்ணி முடிச்சிருப்போம். அப்போது கீழேருந்து நம்ம மேலே போகணும். அப்போ 2 தடவை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த லைனுக்கு நேராக வருவோம். அதே மாதிரி 2 லைன் ரொட்டேட் பண்ணோன்னா இந்த லைனுக்கு நேராக. அதே மாதிரி நீங்கள் 2 டைமாக ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஃப்ரம்முக்கு நேராக வந்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த டிகிரிக்கு நேராக 2வை டைப் பண்ணணும். அதாவது 52வது டிகிரிக்கு நேராக 2வை டைப் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் இந்த மெத்தட் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 54க்கு நேராக கரெக்டாக இங்கே உள்ள அந்த அட்ரஸை நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக 50வது டிகிரியில் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு லைனுக்கும் நேராக 50வது டிகிரியில் வந்து வச்சுட்டு நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு பேக் பட்டன் போயிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். நமக்கு ஆன்சர் ஷீட்டில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோ நான் காட்டுறேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்படி ஒரு சிம்பிள் கொடுத்து மிஷினோடைய ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு கீயாகவே இருக்கும் பார்த்திங்களா பேக் பட்டன், இதை வந்து நம்ம கொடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம ஏதாவது மிஸ்டேக்காக அடிச்சிட்டோன்னா இந்த பேக் பட்டன் கொடுத்து ஓவர் ரைட் பண்ணுவோம் இல்லையா ஸ்பீட்லலாம், ஆனால் அதை பண்ணக்கூடாது. நம்ம எதர்ச்சியாக பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பட்டன் தான் இது. அதை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த பேக் பட்டன் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு சிம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மெத்தடாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரம் டைப் பண்ணும்போதே என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக இந்த டிகிரிக்கு நேராக நீங்கள் இப்போ 50வது டிகிரியில் கரெக்டாக இந்த சிம்பிளை கொடுத்துட்டு 52வது டிகிரியிலேயே 2வை டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ 2வை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரம்முக்கும் 2க்கும் சேர்த்து 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா, அந்த 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்குற அந்த ஸ்பேஸுக்கு நேராகவுமே இந்த சிம்பிளை நம்ம என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். ஸோ இதையும் நம்ம சென்டர் வேல்யூ 50ல் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், அடுத்த லைனுக்கு நேராக நீங்கள் இந்த சிம்பிளை கொடுக்கணும். கொடுத்துட்டு 2க்கு அப்புறத்துலேருந்து 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்னா நீங்கள் ஒரே லைனாகவே 1 by 1 டைப் பண்ணிடலாம். அப்படி இல்லை ஃப்ரம்மை ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு 2க்கு போகலாம் அப்படின்னா ரொட்டேட் கொடுத்து நம்ம இதை டைப் பண்ணணும். நம்மளுக்கு லெட்டருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா சீனியருக்கு 1 மணி நேரம் கொடுப்பாங்க, ஜூனியரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு சீனியரில் தாராளமாகவே டைம் பத்தும். பதட்டப்படாமல் அடித்தா தப்பு இல்லாமல் நம்ம நல்லாவே டைப் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரம்மை ஃபஸ்ட்டு டைப் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமாவே நம்ம ரொட்டேட் பண்ணியே என்ன பண்ணலாம், இந்த 2வை அடிக்கலாம். ஏன்னா நம்ம ஜூனியர்லலாம் அதை தான் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஃப்ரம்மையும் டைப் பண்ணிவிட்டு 2வையும் டைப் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு லைன்லேயே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்ஜின் 20லேருந்து 80வது டிகிரி வரைக்கும் ஹைஃபன் கொடுத்துடணும். சரிங்களா? இது செகண்ட் மாடல்.
ஹைஃபன் கொடுத்துட்டதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த லெட்டர் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம சென்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மாடலில் நமக்கு இங்கே டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு அட்ரஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம சென்டர் பண்ணுவோம். இது செகண்ட் மாடலில் லெட்டர் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதே நம்ம என்ன பண்ணணும், சென்டர் பண்ணணும். பாருங்கள், சென்டர் பண்ணுறதுக்கு டோட்டலாக 51 ஸ்பேஸு. அதை நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆக டிவைட் பண்ணிப்போம். டிவைட் பண்ணி வர ஆன்சரோட சென்டர் வேல்யூவை மைனஸ் பண்ணால் கிடைக்கிற டிகிரியில் தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா இதை சென்டர் பண்ண போகிறோம். 24 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஹெட்லைனை சென்டர் பண்ணதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். 2 லைன் ஸ்பேஸுக்கு அப்புறம் சார் டைப் பண்ணணும். இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு சப்பு ரெஃபு டைப் பண்ணுவோம் இல்லையா, சப்பு ரெஃபும் 30 ஆரம்பித்து 70வது டிகிரியோடையே முடிச்சிடணும். 70க்கு மேலே போணுச்சுன்னா கீழே டைப் பண்ணணும், மடக்கி டைப் பண்ணணும். அப்போது இதுக்கு நேராக டைப் பண்ணால் போதும். சரிங்களா. சப்பு ரெஃபுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பேஸ் கொடுத்து அடிக்கணும்லாம் கிடையாது. ஸ்பேஸ் இடம் இங்கே 10ல் 70 தாண்டி போகிற மாதிரி இருக்குன்னா கீழே மடக்கி அடிச்சிட வேண்டியதான். பாருங்கள், இங்கே எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரே வேர்டு தான். இங்கே 70 தாண்டி போகுதுன்றதுனால அவங்க ஹைஃபன் போட்டு அடிச்சிருக்காங்க. நான் நார்மலாக என்ன சொல்லியிருக்கேன்னா, சப்ஜெக்ட்லேயும் ரெஃபரன்ஸ்லேயும் ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா. அதுக்காக இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரே வேர்டு. இதை வந்துட்டு நீங்கள் இதில் உள்ள மாதிரியே ஹைஃபன் போட்டு பிரித்து அடிக்கக்கூடாது. சரியா. இது ஒரே வேர்டு. உங்களுக்கும் கரெக்டாக இது 70யோட முடியுது அப்படின்னா தான் ஹைஃபன் கொடுத்துட்டு கீழே மடக்கி அடிக்கும்போது இந்த மென்ட் அப்படின்றத அடிக்கணும். இடம் இருக்குது அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுன்றதை ஒரே வேர்டாகவே நம்ம டைப் பண்ணிடணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸ்க்கும் நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஹைஃபன் கொடுத்துப்போம், சென்டர் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ சென்டர் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 50 நம்மளுடைய சென்டர் வேல்யூனா 5 ஹைஃபன் தான் நம்ம டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 50க்கு முன்னாடி 2 ஹைஃபன், 50ல் ஒரு ஹைஃபன், 50க்கு அப்புறம் 2 ஹைஃபன். ஸோ 48ல் ஆரம்பித்து 52ல் கரெக்டாக நம்ம ஹைஃபனை சென்டர் பண்ணிடணும். ஹைஃபனை சென்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்மளுடைய பேராகிராஃப் ஓப்பன் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதில் பாருங்கள், இந்த மாடல்லையே இந்த ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே நான் சொல்கிறது, சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் மட்டும்தான் ஹைஃபனுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் வரும், வேறு எதுக்கும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரே வேர்டு தான். அதை இங்கே இடம் 10லன்னு மடக்கி அடிச்சிருக்கிறதுனால இப்படி ஹைஃபன் போட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலாக தெரிய வேண்டியது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு டவுட்டாக நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேராகிராஃபில் பாருங்கள், இங்கே ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே நமக்கு ஒரு டவுட் வரும், இங்கே ஸ்பேஸ் வருமா வராதா அப்படின்றது. மாடலில் நமக்கு சீனியரை பொறுத்த வரைக்கும் மாடலில் எப்படி கொடுத்துருக்காங்களோ நம்ம அப்படியே டைப் பண்ணிடலாம், எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்ரிவேஷன் ஃபார்ம்லாம் ப்ரீஃபாக தெரியல அப்படின்னா அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ, இப்போ லெட்டரில் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஇபிடி அப்படின்னு கொடுத்து ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போது இதுக்கான ஃபுல் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து மிஸ்டேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஆகும். இது நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு வேர்டை நம்ம தப்பாக டைப் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கு நமக்கு 2 மார்க் குறையும். இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே டைப் பண்ணிட்டோன்னா நமக்கு இதுக்கு 1 மார்க்கு தான் குறையும். சரிங்களா. தெரிஞ்சால் ஃபுல்லாக டைப் பண்ணிவிடுங்க, தெரியலனா லெட்டரில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடல்லையே கொடுத்துட்டாங்க, முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்பேஸ் கொடுத்தே அடிச்சிடலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பருக்கு அப்புறம்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஸ்பேஸே வராது, அப்படியே கண்டினியூவாக நம்ம அடிச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பேராகிராஃப் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமும் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி வந்துட்டு 17 ஸ்பேஸ். சரிங்களா. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு அப்புறம் 4 ஸ்பேஸ் கொடுப்போம். எதுக்காகனா நேமுக்காக.
அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே மெம்பர் செக்ரட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், எது ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 17 ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம 17 நம்மளுடைய லாஸ்ட் எண்டு டிகிரி 80 மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 63 கிடைக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம 63வது டிகிரிலேயே நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு 17 ஸ்பேஸ் தான். கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்க்ளோசர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜூனியர்லலாம் பார்த்திங்கன்னா என்க்ளோசர் மேலே வந்துட்டு 3 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் அடிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து சீனியரில் வந்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடலில் கொடுத்துருக்க மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்க்ளோஷர் வந்து நம்ம ப்ரீஃபாக, அதாவது ஃபுல் ஃபார்ம் அடிக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக கொடுத்து அப்ரிவேஷன் உங்களுக்கு ப்ரீஃபாக தெரியல அப்படின்னா, இப்போ இது என்ன ஃபுல் ஃபார்ம்னு தெரிலனா இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே அடிச்சிருங்க. ENCL ஃபுல் ஸ்டாப் கோலன் இப்படியே அடிச்சிருங்க. இதுக்கு ஒரே ஒரு மார்க் தான் ரெடியூஸ் ஆகும். தப்பாக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் ரெடியூஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சால் மட்டும் ப்ரீஃப் அடிங்க. தெரியலனா அப்படின்னா இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே அடிச்சிருங்க. பாருங்கள், as above full stop அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. மாடல் 2 வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடல் 1 மாதிரியுமே நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக தெரியணுன்றதுக்காகவே நான் இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ரம்மில் ஆரம்பிக்கிறத 48வது டிகிரியோட முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு சென்டர் வேல்யூ 50க்கு நேராக இந்த சிம்பிளை நம்ம டைப் பண்ணணும். அடுத்து 51 ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 52ல் நம்ம 2வை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 53 ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 54ல் தான் இந்த உள்ளே டைப் பண்ணுறது எல்லாத்தையும் டைப் பண்ணணும். அப்போ 54க்கு நேராக தான் எல்லாத்தையும் டைப் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கால்குலேஷன்லாம் ரொம்ப தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டிக்கு 2 தடவை புரியலன்னா நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.